செங்கோட்டையன் அல்லது எஸ்பி வேலுமணியை முதல்வராக்குவதே பாஜகவுடைய திட்டம் என அதிமுகவிலிருந்து சமீபத்தில் விலகி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜா பரபரப்பு கருத்தை தெரிவித்திருக்கிறார். திரு துக்ளக் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு ரமேஷ், இந்த கருத்தை எவ்வளோ சீரியஸாக பார்க்கணும்? ஒரு கட்சியிலேருந்து விலகி இருக்கிறாரு, மாற்று முகாமில் சேர்ந்திருக்கிறார், அப்படிங்கும்போது அதற்குண்டான கருத்தாக பார்க்கணுமா, இல்லை அது ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டா? இல்ல, பாரதிய ஜனதா மீது அந்த தொடர்ச்சியாக விமர்சனங்களை வைக்கக்கூடியவர் தான் மதிப்புக்குரிய திரு அன்வர் ராஜா அவர்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடனான கூட்டணியை உள்ளுக்குள் இருந்து சில பேர் மாற்று கருத்தை தெரிவித்தார்கள். அவர்களில் அவரும் ஒருவர். இன்னும் சிலர் இப்போது திரு எடப்பாடி பழனிசாமியோடையே இருக்கிறார்கள். கூட்டணி பற்றிய முடிவை எடுத்த பிறகும் திரு எடப்பாடி பழனிசாமியோடு நீடிக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி விஷயத்தில் மாறுபட்ட கருத்தை கொண்டிருந்த காரணத்தினால் அவர் பாரதிய ஜனதாவுக்கு டோட்டலாக ஒரு பைண்டிங், அவங்க என்ன சொன்னாலும் ஏற்கிற நிலையில் இன்றைக்கு அதிமுக போய் கொண்டிருக்கிறது என்கிற விமர்சனத்தோடு சேர்ந்து இதை அவர் சொல்லி இருக்கிறார். அந்த பேட்டியை நான் முழுமையாக பார்த்தேன். அதாவது ஒளிபரப்பப்பட்ட பகுதிகளை பார்த்தேன். என்னை பொறுத்தவரை திரு செங்கோட்டையனுடைய டெல்லி பயணம் அதிமுகவுக்குள்ளே கூட அதிர்வலைகளை தோற்றுவித்தது. 2 முறை அவர் டெல்லி சென்றார். சென்னையிலும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை அவரும் இன்னொரு அதிமுக முன்னாள் அமைச்சரும் சந்தித்ததாக நான் அறிகிறேன். அதை போல இன்னொருத்தரும் சந்தித்திருப்பதாக நான் அறிகிறேன். அதை தவிர இல்ல, அது நான் என்னிடம் தனிப்பட்ட முறையில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட தகவலை நான் சொல்ல இயலாது. ஒரு பத்திரிகையாளருக்குரிய தர்மத்தை நான் கடைபிடிக்க விரும்புகிறேன். அதிமுகவுக்குள் இது தவிர செல்வி ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த காலத்தில் இருந்தே ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசுவது, உளறுவது என்பது வாடிக்கையாகிவிட்டது. நாம் அதை பார்த்தோம். மருத்துவமனையில் இருந்தபோது என்னென்ன தலைவர்கள் என்னென்ன கருத்துக்களை வாரி எரித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதையெல்லாம் நான் நினைவு கூற வேண்டிய அவசியமில்லை. அதிமுக கட்டுப்பாடு தளர்ந்த, மிகவும் தளர்ந்து விட்ட ஒரு கட்சியாக செல்வி ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த போதே மாறிவிட்டது. அதன் பிறகு செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு வரிசையாக சொல்வதானால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அவரது மந்திரி சபையில் இருந்த திரு ஆர்.பி. உதயகுமார் கட்சி கட்டுப்பாடு, பொது ஒழுங்கு இவற்றையெல்லாம் மீறிய வகையில் மறைந்த முதலமைச்சருடைய நினைவிடத்தில் போய் நின்று கொண்டு தியாகத் தலைவி சின்னம்மா இந்த இயக்கத்திற்கும் ஆட்சிக்கும் தலைமை பொறுப்பேற்க வர வேண்டும் என்று பொது வெளியில் ஒரு வேண்டுகோள் விடுத்தது என்பது அதிமுகவுடைய கட்டுப்பாடோ ஒழுங்கோ ஒத்த கருத்தின்மையோ இல்ல. பாஜக 2 தலைவர்களை சொல்றது. ஆகவே தங்கள் விருப்பம் போல ஆளுக்கால் சோர்ஸுகளை வளர்த்துக் கொள்ள தொடங்கிவிட்டார்கள். செல்வி ஜெயலலிதா இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? கடம்பூர் ராஜு இப்படி பேச முடியுமா? ஆகவே வாய்க்கு வந்தபடி பேசுவது, கட்டுப்பாடு இல்லாமல் போவது என்பது இந்த கட்சிக்கு வாடிக்கையாகிவிட்டது. ஆகவே எத்தனை பேர் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பது யாருக்கு தெரியும்? இன்றைக்கு திரு அன்வர் ராஜா சொல்வது விவாதத்திற்கே வராது. ஏன் என்று சொன்னால், ஆட்சிக்கு வந்தால்தானே யார் முதலமைச்சர் என்ற கேள்வியே. ஆட்சிக்கு வருவதே சந்தேகம் என்கிறேன் நான். இன்றைய நிலையில் அதிமுக ஆட்சிக்கு வருவதே சந்தேகம். வந்தால்தானே, அத்தைக்கு மீசை முளைத்தால்தானே சித்தப்பா. ஆகவே மீசை முளைக்க வேண்டும். இந்த நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய யார் யார் டெல்லியோடு தொடர்பில் இருக்கிறார்கள் என்று கேட்டீர்களானால் 3-4 பேர் தொடர்பில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சோர்ஸ் வைத்திருக்கிறார்கள். இல்ல, நான் சொல்வது திராவிட முன்னேற்ற கழக, அதே போல பாஜக எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பாரதிய ஜனதாவின் நிபந்தனைகளுக்கு அதாவது அவர்களுடைய அனுமானம், பாரதிய ஜனதாவுடைய நிபந்தனைகளுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஒத்து வராதவராக மாறினால் அவர்கள் வேறு ஒருவரை கையில் எடுப்பார்கள் என்பது இப்போ ஒரு அரசியல் விமர்சன பார்வை. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேனா என்று கேட்டால் நான் அதை முழுமையாக அதை ஏற்கவில்லை. ஒரு கட்சிக்குள் கருத்து வேறுபாடு தோன்றினால் அது இயற்கையாகவே இன்னொரு கட்சி பயன்படுத்திக் கொள்ளும். ஏன் பயன்படுத்திக் கொள்ளாமல் இருக்கும்? அதிமுகவுக்குள் ஒருவேளை பலமான கூட்டணி உருவாகாவிட்டாலோ, திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்க இயலாத முடிவுகளை எடுத்தாலோ அப்போது ஒரு சிலர் கழக கொடிகள் உயர்த்தக்கூடும். இப்போதே கூட திரு ஓ பன்னீர்செல்வம் வெளியேற நேர்ந்தது நாம் எடுத்த தவறான முடிவு என்று கருதக்கூடிய அதிமுக பிரமுகர்கள் இருக்கிறார்கள். அவரை சேர்த்துக் கொண்டிருக்க வேண்டும்.
அவர் பழைய வலிமையோடு இல்லை. அவர் விஷயத்தில் பிடிவாதமாக இருந்தது தவறு என்று கருதுகிற முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பெயர்கள் எனக்கு தெரியும். நன்றி திரு ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.